ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு சங்கம்த்ரா டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதத்தோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, இந்தியா முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நாட்டின் முதல் ரிங் மெட்ரோ ரயில் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கு தொடங்கி வைத்தார்? எங்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் மார்ச் 8, 2026 முதல் ரிங் மெட்ரோ ரயில் சேவை. அடுத்த கேள்வி, இந்தியா இங்கிலாந்து பசுமை ஹைட்ரஜன் மாநாடு எங்கு நடைபெற்றிருக்கு? எங்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் பிப்ரவரி 27 நடைபெற்றிருக்கு. அடுத்து, யாருடைய பெயரில் தமிழக அரசு சமீபத்தில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை தொடங்கியுள்ளது? அதாவது இன்ஸ்டாகிராம் பேஜ் சமீபத்தில் தமிழக அரசு பாரதியார் இல்லம் அப்படிங்கிற ஒரு பேரில் இன்ஸ்டாகிராம் பேஜை தொடங்கியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவருடைய கருத்துக்களை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை தொடங்கியிருக்காங்க. அடுத்து, மக்கள் மருந்தக தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை, மார்ச் 7 பார்த்தீங்கன்னா மக்கள் மருந்தக தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இந்த தினம் எதுக்காக கொண்டாடுறான்னு பார்ப்போம். மத்திய அரசின் பிரதம மந்திரி பாரதிய ஜனௌஷதி பரியோஜனா திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இந்த மக்கள் மருந்தக தினம் பார்த்திங்கன்னா இந்த PMBJP இந்த திட்டத்தின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 1 முதல் மார்ச் 7 வரை பார்த்திங்கன்னா மக்கள் மருந்தக வாரம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா தமிழக அரசு மக்கள் மருந்தகம் அப்படின்னு கூட மருந்தகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் மருந்தக தினம் மார்ச் 7, மக்கள் மருந்தக வாரம் அப்படின்னா மார்ச் 1 முதல் மார்ச் 7 வரை. இந்த மத்திய அரசின் பிரதம மந்திரி பாரதிய ஜனௌஷதி பரியோஜனா திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலிவு விலையில் நல்ல தரமான மருந்தை கொடுக்கணும் அப்படிங்கிற திட்டத்தின் ஒரு பகுதி. அடுத்து, சர்வதேச மகளிர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? நம்ம எல்லாருக்குமே தெரியும், மார்ச் 8 தான் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தை ஒட்டி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி அஞ்சல் துறை சார்பில் தூரிகை என்ற பெயரிலான சிறப்பு அஞ்சல் அட்டையை தொகுத்து வெளியிட்டது. திருச்சிராப்பள்ளியில் பார்த்திங்கன்னா தூரிகை அப்படிங்கிற பெயரில் சிறப்பு அஞ்சல் அட்டை தொகுப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, இந்திய ஜவுளி ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இந்திய ஜவுளி ஏற்றுமதியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குஜராத் முதலிடம் இருந்துச்சு. மகாராஷ்டிரா, குஜராத் தான் முன்னாடி பின்னாடி இருந்துட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் கருத்து கணிப்பில் குஜராத் மாநிலத்தை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு ஏற்றுமதியில் முதலிடம் வைத்திருக்கு. எவ்வளோ அதோட ஏற்றுமதி பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மொத்த ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு 21.84%. அடுத்து, ஆளில்லா கப்பல்களை உருவாக்குவதற்காக இந்தியாவின் முதல் தன்னாட்சி கடல்சார் கப்பல் கட்டும் மையம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது? இந்தியாவின் முதல் கடல்சார் தன்னாட்சி, அதாவது தன்னாட்சி கடல்சார் கப்பல் கட்டும் மையம் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேச மாநிலத்தில் தான் அமைக்கப்பட உள்ளது. அடுத்த கேள்வி, இந்திய விலங்கியல் ஆய்வு மையம் இந்தியாவின் எந்த பகுதியில் 2 புதிய வகை லைக்கன் அந்துப்பூச்சி இனங்களை கண்டறிந்துள்ளது? இந்திய விலங்கியல் ஆய்வு பார்த்திங்கன்னா அந்துப்பூச்சி இனங்களை எங்கே கண்டறிந்துன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு இமயமலையில் கண்டறிந்துள்ளது. அடுத்த கேள்வி, 12வது ஆசிய பசிபிக் பிராந்திய அரசு வழக்கறிஞர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? 12வது ஆசிய பசிபிக் பிராந்திய அரசு வழக்கறிஞர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. அடுத்த கேள்வி, மார்ச் 2026 தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் AVGCXR தொடர்பான புதிய கொள்கையை வெளியிட்டார். இதில் XR என்பதன் விரிவாக்கம் என்ன? XR அப்படிங்கிற விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி, விரிவாக்கப்பட்ட மெய்நிகர் அப்படின்னு தான். இந்த AVGC அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்துருவோம். தமிழ்நாடு அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட்ஸ் கேமிங் காமிக்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி பாலிசி 2026 இதுதான் இதோட எக்ஸ்பான்ஷன். இதை கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. மார்ச் 14, 2026 அன்று தமிழ்நாடு இயக்கப்படும் காட்சிப்படுத்துதல் விளையாட்டு சித்திரக்கதைகள் மற்றும் விரிவாக்கப்பட்ட மெய்நிகர் கொள்கை என்ற புதிய கொள்கையை தமிழக அரசு வெளியிட்டிருக்குது. அதான் AVGCXR அப்படிங்கிறது. அடுத்து, G7 வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு 2026 எங்கு நடைபெற்றது? எங்குன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் தான். G7ல் இந்தியா உறுப்பு நாடாக இல்லாட்டினாலும் இந்தியாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் கலந்துக்கிட்டு இருக்காங்க நட்பின் பெயரில். அடுத்து,
பொது சிவில் சட்டத்தை நாட்டிலேயே முதல் முறையாக அமல்படுத்திய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் 2024 பொது சிவில் சட்டத்தில் நாட்டிலேயே முதலையாக அமல்படுத்தியிருக்கு. இப்போ இந்த வருஷம் 2026 குஜராத் மாநிலம் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தி உள்ளது. ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, முதல் பெண்மணிகள் மாநாடு எங்கு நடைபெற்றது? முதல் பெண்மணிகள் மாநாடு எங்கே நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான். அமெரிக்க அதிபரின் அதிகாரப்பூர்வ இல்லமான வெள்ளை மாளிகையில் நடைபெற்றது முதல் பெண்மணிகள் மாநாடு, ஃபர்ஸ்ட் லேடிஸ் சமிட். வங்காளம் உட்பட 11 மொழிகளில் பேசக்கூடிய மனித வடிவிலான ரோபோ அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா வங்காளம் உள்ளிட்ட 11 மொழிகளில் பேசக்கூடிய ஒரு ரோபோ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் அதிபர் ட்ரம்ப்போட மனைவி மெலனியா ட்ரம்ப் தலைமையேற்றிருக்காங்க. இந்த மனித வடிவிலான ரோபோ சொல்கிறாங்களா, அந்த ரோபோவோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிகர் 3. ஃபர்ஸ்ட் லேடிஸ் சமிட், முதல் பெண்மணிகள் மாநாடு எங்கே நடைபெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் நடைபெற்றிருக்கு. இதில் 11 மொழிகள் பேசக்கூடிய ஒரு ரோபோ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த ரோபோ பார்த்தீங்கன்னா ஃபிகர் 3 அதோட பெயர். இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிபர் ட்ரம்ப் அவருடைய மனைவி மெலனியா ட்ரம்ப். அடுத்து 2025 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறவர் எழுத்தாளருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. இவருக்கு எதுக்காக வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற இலக்கிய ஆய்வு நூலுக்காக இந்த சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த சாகித்ய அகாதமி விருது பார்த்தீங்கன்னா 1954 வருடத்துலேருந்து வழங்குறாங்க. தமிழக அரசின் 8வது அட்டவணை, அதாவது இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள 22 மொழிகள் உட்பட டோட்டலாக 24 மொழிகளுக்கு இந்த சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுது. 2025 ஆண்டிற்கு தமிழ்ச்செல்வன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர் தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற இலக்கிய ஆய்வு நூலுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து உலக வனவிலங்கு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக வனவிலங்கு தினம் பார்த்தீங்கன்னா மார்ச் 3 கொண்டாடுறாங்க. மருத்துவம் மற்றும் நறுமண தாவரங்கள் ஆரோக்கியம், பாரம்பரியம் மற்றும் வாழ்வாதாரங்களை பாதுகாத்தல், அதான் இந்த வருஷத்தோட கருப்பொருள். உலக வனவிலங்குகள் தினம் மார்ச் 3. 2026 வருடத்திற்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ மற்றும் நறுமண தாவரங்கள் ஆரோக்கியம், பாரம்பரியம் மற்றும் வாழ்வாதாரங்களை பாதுகாத்தல், அதுதான் இதோட தீம். அடுத்து பை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? பை தினம் பார்த்தீங்கன்னா மார்ச் 14 பை தினம் கொண்டாடுறாங்க. அடுத்து 2026 உலக நீர் தினத்தின் கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீரும் பாலினமும் நீர்ப்பாயும் இடத்தில் சமத்துவமும் வளரும். நீரும் பாலினமும் நீர்ப்பாயும் இடத்தில் சமத்துவம் வளரும், அதான் இந்த உலக நீர் தினத்தோட கருப்பொருள். இந்த உலக நீர் தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 22 உலக நீர் தினம் கொண்டாடுறாங்க. அடுத்த கேள்வி, உலக மகிழ்ச்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 20. மார்ச் 22 உலக நீர் தினம், மார்ச் 20 உலக மகிழ்ச்சி தினம். 2013 முதல் இந்த நாள் உலகளவில் கொண்டாடப்படுகிறது. 2013 முதல் உலக மகிழ்ச்சி தினம் உலகளவில் கொண்டாடப்படுகிறது. 2012 பார்த்தீங்கன்னா ஐநா இந்த தினத்தை அங்கீகரிச்சிருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் ஐநா சபை உலக மகிழ்ச்சி அறிக்கையை வெளியிடுகிறது. வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் உலக மகிழ்ச்சி தினத்தை அன்று ஐநா சபை வெளியிடுகிறது. மதம் மாறியவர்களுக்கு பட்டியல் இனம் அந்தஸ்து வழங்குவது குறித்து விசாரணை ஆணையம் யார் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது? மதம் மாறியவர்களுக்கு பட்டியல் இனம் அந்தஸ்து வழங்குவதா இல்லையா அப்படிங்கிறது குறித்து ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அதோட தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KG பாலகிருஷ்ணன், அக்டோபர் 16, 2022. அடுத்து உலக மகிழ்ச்சி அறிக்கை 2025 இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? முன்னாடியே கொஸ்டினில் பார்த்தோம். உலக மகிழ்ச்சி தினம் மார்ச் 20 கொண்டாடுறாங்க. 2013 கொண்டாடப்பட்டு வருகிறது. ஐநா சபை ஒவ்வொரு ஆண்டும் மகிழ்ச்சி தினத்தன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அதில் இந்தியா எத்தனாவது இடத்தை பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 116 இடத்தை பெற்றிருக்கிறது. இதுவே 2025 பார்த்தீங்கன்னா 118, 2026 126வது இடத்தையும் பெற்றுள்ளது. அடுத்து இந்தியா மேற்கத்திய நாடுகளின் நிலைமையை கண்காணிக்க யாருடைய தலைமையில் கண்காணிப்பு குழுவை நியமித்துள்ளது? அதாவது இப்போ மேற்கத்திய நாடுகளில் போர் நடைபெற்றிருக்கு. பிப்ரவரி 28 போர் தொடங்கி
ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையே போர் நடைபெற்றிருக்கு. அதோட நிலைமையை கண்காணிக்க யாருடைய தலைமையில் கண்காணிப்பு குழுவை அமைத்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் அவருடைய தலைமையில் தான் கண்காணிப்பு குழுவை வந்து இந்தியா அமைச்சுள்ளது. அடுத்து வாக்காளர் உதவி எண் 1950. இப்போ எலெக்ஷன் வந்து 5 மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதை பொறுத்து வந்து இந்த வருஷம் நடைபெற எக்ஸாமில் வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா ரீசெண்டாக அதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. அதனால் எலெக்ஷன் கமிஷன் அது சம்மந்தமாக என்ன கரண்ட் அஃபேர்ஸ், அது சம்மந்தமாக ஜிகே எல்லாமே நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். வாக்காளர் உதவி எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1950. அடுத்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எப்போதிலிருந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பிப்ரவரி 28 அன்று தான் போர் தொடங்கி நடைபெற்று வருது. அடுத்த கேள்வி, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட எவ்வளவு பணம் டெபாசிட் செய்யப்பட வேண்டும்? அதாவது சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் வந்து நிற்கிறாங்கன்னா அவங்க வந்து 10,000 ரூபாய் வந்து டெபாசிட் செய்யப்பட வேண்டும். நேபாளத்தின் 47வது பிரதமர் யார்? நேபாளத்தோட 47வது பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பலேந்திர ஷா அப்படிங்கிறவர் தான். 2008 தான் நேபாளத்தில் வந்து மன்னராட்சி முடிவுற்று மக்களாட்சிக்கு மாறியது. 47வது பிரதமர்னு பார்த்தீங்கன்னா பலேந்திர ஷா. அடுத்து 2026ஆம் ஆண்டின் உலக மகிழ்ச்சிகர நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? முதலிடம் பிடித்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பின்லாந்து. இந்தியாவிலேயே முதல் முறையாக கேஸ் சிலிண்டர் ஏடிஎம் எங்கே அமைக்கப்பட்டுள்ளது? எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் உள்ள குருகிராம் அப்படிங்கிற கிராமத்தில் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற போர்னால் கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. அதை சரி செய்யும் விதமாக இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஏடிஎம், அதாவது கேஸ் சிலிண்டர் ஏடிஎம், அதாவது நம்ம காசு போட்டால் சிலிண்டரில் வந்து கேஸ் ஃபில் பண்ணி தரோம், அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து ஹரியானா மாநிலத்தில் குருகிராம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரி யார்? தமிழ்நாட்டோட தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். இதுவும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. 24 விரைவு தபால் என்ற சேவை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 24 விரைவு தபால் அப்படிங்கிற ஒரு சேவை மார்ச் 17, 2026 தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணி இன்றைக்கி சென்ட் பண்ணோம் நாளைக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 24 விரைவு தபால் சேவையை பயன்படுத்திக்கிட்டோம்னா 24 மணி நேரத்தில் அந்த உரியவங்களுக்கு அந்த தபால் போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். முதல் கட்டமாக இது பார்த்திங்கன்னா சென்னை, மும்பை, கொல்கத்தா இங்கே தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து எந்த 5 மாநிலங்களில் தற்போது சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது? எந்தெந்த 5 மாநிலங்கள்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம். இந்த 5 மாநிலங்கள் தான் சட்டமன்ற தேர்தல் வந்து நடைபெற உள்ளது. தமிழ்நாடு, மேற்கு வங்காளத்தை பார்த்திங்கன்னா ஏப்ரல் 23லையும், கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாமில் ஏப்ரல் 9லையும் நடைபெற உள்ளது. மேற்கு வங்காளத்தில் 2 கட்டங்களாக வந்து தேர்தல் நடைபெற உள்ளது. ஏப்ரல் 23 + 29 2 கட்டங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக இந்த வீடியோவில் 30 இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஸ் பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.